சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். எங்களுடைய லைஃப்ல நடந்த விஷயங்கள் எப்பன்னு சரியா ஞாபகத்தில் இருக்கா? இன்னைக்கு நாங்க பார்க்க போறது பாஸ்ட் டென்ஸ். சிவா வெளியில வந்து பார்க்கும்போது கதிரையில இருந்த அப்பாவையும் அம்மாவையும் காணையில. அதாவது சிவாட அப்பாவும் அம்மாவும் கதிரையில இருந்துட்டு இருந்தாங்க தானே, அவங்க ரெண்டு பேரையுமே காணையில. சிவா ஒரே டென்ஷன் ஆயிட்டார். எங்கடா ரெண்டு பேரையும் காணையிலேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சிவாட அம்மா என்ன செய்யறாங்க, கேட்டு கிட்ட அதாவது வாசலுக்கிட்ட இங்கேயும் அங்கேயுமா நடந்துட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது சிவாட வைஃப் சக்தியும் அதால வராங்க. சிவா சக்திட்ட கேக்குற, வேர்ஸ் ஃபாதர், அப்பா எங்க? சக்தி அதுக்கு ஒரு பதில் சொல்றாங்க. அந்த பதில நான் கொஞ்சம் லேட்டா சொல்றேன். சிவா அம்மாட்ட போயிட்டு கேக்குற, வேர்ஸ் ஃபாதர், அப்பா எங்கே? அதுக்கு கிராண்ட்மதர் சொல்றாங்க, he went to the shop by 11 o'clock. அவர் 11 மணி அளவுல கடைக்கு போயிட்டார். அதாவது சிவாட அப்பா 11 மணிக்கு கடைக்கு போயிட்டாருன்னு கிராண்ட்மதர் சொல்றாங்க. He went to the shop by 11 o'clock. He went V2 verb, V2, go, went, gone. Go-ட past verb தான் went. He went to the shop. He went to the shop by 11 o'clock. சக்திட்ட கேட்கும்போது சக்தி ஒரு பதில் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னான் தானே. போன செஷன் ஞாபகம் இருக்கா? என்ன டென்ஸ் படிச்சோம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் டென்ஸுக்கும் சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. அதாவது ரெண்டுமே நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி தான் நாங்க சொல்றோம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முதல் நடந்த விஷயம். பாஸ்ட் டென்ஸ்ன்றது நடந்து முடிஞ்சு சரியா இந்த டைம்ல நடந்தன்னு சொல்லி எக்ஸாக்டா நாங்க சொன்னா அது பாஸ்ட் டென்ஸ். சக்திட்ட கேட்ட டைம் வேர்ஸ் ஃபாதர் சிவா கேக்குறார். அதுக்கு சக்தி சொல்றாங்க, he has gone out. He has gone out. அவர் வெளியில போயிருக்கிறார். கதிரையில பாக்குறாங்க, கதிரையில இல்ல. அவங்க ஊச்சி சொல்றாங்க, மேபி கேட் திறந்த சத்தம் கேட்டிருக்கலாம். சோ அத வச்சு சக்தி சொல்றாங்க, he has gone out. மேபி இப்பதான் அவர் போயிருக்கலாம், அல்லாட்டி இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவார். இத அவங்க ஊச்சி சொல்றாங்க, he has gone out. அவர் வெளியில போயிருக்கிறார். சக்திக்கு தெரியல, ஆனா சிவா கேட்டதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க, he has gone out. Present perfect tense. Grandmother சொல்றாங்க, எக்ஸாக்டா சரியான பதில் சொல்றாங்க. He went to the shop by 11 o'clock. 11 மணிக்கு அவர் கடைக்கு போயிட்டார். சரியான டைமையும் சொல்லி அவங்க போயிட்டார் என்ற விஷயத்தையும் அதாவது முடிஞ்ச விஷயத்தையும் சொல்றாங்க. பாஸ்ட் டென்ஸுக்கும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் இதுதான் வித்தியாசம். எக்ஸாக்டா டைமோட முடிஞ்ச விஷயத்த எப்ப நடந்ததுன்னு சரியா சொல்லும் போது அது பாஸ்ட் டென்ஸ். சரியான டைம் தெரியல, ஆனா போயிருக்கிறார். சிவா கிராண்ட் மதர்ட்ட சொல்ற, அப்பா என்னட்ட சொல்லலையே. சொல்லி இருந்தா சிவா போயிருந்திருக்க கூடும். சோ கிராண்ட் மதர்ட்ட சிவா சொல்ற, அப்பா என்னட்ட சொல்லல. நெகட்டிவ் சென்டென்ஸ், சொல்லவில்லை. He did not tell me. Did past. பாஸ்ட்ல நாங்க ஒரு விஷயம் நடக்கல என்று சொல்றதுக்கு did not அதோட V1 verb verb யூஸ் பண்ணுவோம். He did not tell me. Did not, didn't. He didn't tell me. He didn't tell me. சிவா கிராண்ட்மதர் இவங்க எல்லாம் அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஷாலினி அவங்க செஞ்ச ஹோம்ஒர்க்க கிராண்ட் ஃபாதர்ட்ட காட்டணும்னு சொல்லி ஆசையா வராங்க. அவங்க வந்து பார்க்கும்போது கிராண்ட் ஃபாதரை காணையில. ஷாலினி கேக்குறாங்க, கிராண்ட் ஃபாதர் எங்க போயிட்டார்? கொஸ்டின், கேள்வி. என்னன்னு கேட்பாங்க, எங்க போயிட்டார்? கிராண்ட் ஃபாதர் எங்க போயிட்டார்? எங்க? வேர் வேர். கொஸ்டின், பாஸ்ட். Did. Where did grandfather go?
Did வந்தா verb V1. Went? No. Go. Where did grandfather go? Where did grandfather? He. Where did he go? Where did he go? Where did he go? அதுக்கு சிவா சொல்ற grandfather went to the shop. Grandfather went to the shop. Grandfather கடைக்கு போயிட்டார். ஷாலினி அவங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்றாங்க, ஓ grandfather கடைக்கு போயிட்டாரா என்று தனக்குள்ளே அந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. Did grandfather go to the shop? 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 ஷாலினி இந்த கேள்வியை தனக்குள்ளே கேட்டுக்கொள்றாங்க. இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கக்குள்ள ஷன் வார அவர் ஹோம் ஒர்க்கிங் எடுத்துக்கொண்டு கிராண்ட்ஃபாதருக்கு காட்டணும்னு சொல்லிட்டு அவரும் வாரார். இப்போ இவங்க கதைச்சது எல்லாமே ஷன்னுக்கும் கேட்டுட்டு இருந்திருக்கு. ஏதோ கிராண்ட்ஃபாதர் கடைக்கு போயிட்டார், இந்த மாதிரி என்னோலாம் கதைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஷன்னு வாரார். ஷன் வந்துட்டு கேட்குற, நீங்க அவரை காணலையா, நீங்க அவரை காணலையா, நெகட்டிவா கேட்குற, நெகட்டிவா கொஷன் கேட்குற, நீங்க அவரை காணவில்லையா, நெகட்டிவ். Did not you see him? Grandfather. Did not, didn't. Didn't you see him? Didn't you see him? Didn't you see him? இந்த மாதிரி வீட்டுல சிச்சுவேஷன். கிராண்ட்ஃபாதர் கடைக்கு போயிட்டார். வீட்டுல இவங்க எல்லாரும் கிராண்ட்ஃபாதரை தேடிட்டு இருக்காங்க. கிராண்ட்ஃபாதர் வருவாங்களா இல்லையா? அடுத்த எபிசோட்ல பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ பாப்போம். இந்த செஷன்ல கடைசியில சிங்குலர் ப்ளூரலுக்குரிய சார்ட்ஸ் தனித்தனியே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதோட பாஸ்ட் டென்ஸ்ல நாங்க என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஸோ அது எந்த டைம்ல வரும்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன்ல சாப்டர்ஸ் பகுதியில போய் பார்த்துக்கொள்ளுங்க. අපේ ලයිෆ් එකේ වෙච්ච දේවල් කවද කියලා අපිට මතක තියෙනවද? අද අපි බලන්න යන්නේ past tense. ශිවා එළිය ඇවිල්ලා බලනවා පුටුවෙන් වාඩි වෙලා හිටපු grandfather grandmother දෙන්නම එතෙන්ට නැහැ. ශිවාට ටෙන්ෂන් යනවා. කෝ එක් දෙන්නම ඒ දෙන්නම කොහෙද ගියේ කියලා ශිවා ටෙන්ෂන් වෙලා ඉන්නේ. එහෙම බලද්දි ශිවාගේ අම්මා ගේ ඉස්සරහා ඇවිදගෙන එහෙ මෙහෙ කියලා එයා ඇවිදගෙන ඉන්නවා. එහෙම එනකොට ශිවාගේ වයිෆ් එතන එනවා. එතකොට ශිවා ශක්තිගෙන් අහනවා කෝ grandfather, මගේ තාත්තා කොහෙද කියලා ශක්තිගෙන් අහනවා. ශක්ති උත්තරයක් කියනවා. ඒක මම තව චුට්ටකින් කියන්න. ඊට පස්සේ ශිවා අම්මාගෙන් ගිහින් අහනවා කෝ තාත්තා. grandmother කියනවා තාත්තා 11 o'clock වගේ කඩේට ගියා. He went. ගියා. Go V1 V2 verb past verb. He went to the shop by 11 o'clock. He went to the shop by 11 o'clock. He went to the shop by 11 o'clock. Then ශක්ති උත්තරයක් කිව්වා කියලා මං කිව්වා නේද? එයා කිව්වා he has gone out. ශක්ති දන්නේ නැහැ grandfather කොහෙද ගියා කියලා. එතකොට පුටුවෙන් බලනවා grandfather නැහැ. ශක්තිට gate ඇරිලා සද්දයක් අහන්න නැති. එතකොට එයා හිතලා කියනවා he has gone out. Present perfect tense. Past tense එකේ present perfect tense එකේ තියෙන වෙනසක් මේකයි. Past tense present perfect tense ඉවර වෙච්ච දේවල් අපි කියන්න use කරනවා. හැබැයි past tense එකෙන් අපි කවද්ද උනේ කියලා exact වෙලාව exact time එක අපි කියනවා. He went to the shop by 11 o'clock. He has gone out. Then ශිවා අම්මට කියනවා තාත්තා මට කිව්ව නෑනේ. තාත්තා මට කිව්ව නෑ. කියන තිබ්බොත් සමහර විට ශිවාට කඩේට යන්න තිබ්බා. ශිවා අම්මට කියනවා තාත්තා මට කිව්ව නෑ. කොහොමද negative sentence එක කියන්නේ? He negative not did. He did not tell me. Did not didn't. He didn't tell me. Did tell V1 verb
V1 verb. He didn't tell me. එහෙම ඒගොල්ලෝ කතා කියනකොට ශාල්නී homeworks ඉවර කරා. එතකොට එයා ඒ homeworks ටික grandfather බලන්න ඕනි කියලා එයා ආසාවෙන් එනවා. පුටුවෙන් grandfather එතෙන්ද නැහැ. එතකොට ශාල්නී ශිවාගෙන් අහනවා grandfather කොහෙද ගියා? Where did grandfather go? Where did grandfather Where did he go? Where did he go? Where did he go? Where did he go? තාතා කියනවා එයා කඩේට ගියා. ඊට පස්සේ ශාල්නී එයාටම එනවා grandfather කඩේට ගියාද? Did grandfather go to the shop? Did go. Did grandfather go to the shop? Did grandfather go to the shop? Did grandfather go to the shop? එහෙම එයා ඒ ප්‍රශ්නයක අහනවා. මේගොල්ලෝ කතා කියනකොට ඒවත් ෂාන්ට අහනවා. ෂානුත් එනවා grandfather හොයලා. එතකොට ෂාන් තාතාගෙන් අහනවා Didn't you see him? Didn't you see him? Did not you see him? Didn't you see him? Didn't you see him? Didn't you see him? ඒගොල්ලෝ හැමෝම කතා කර කර ඉන්නවා කෝ grandfather කඩේට ගියා තාම ආවන එහෙම කතා කර කර ඉන්නවා. next session එකේ අපි බලන්න ඉන්නේ past continuous tense. මම මේ session එකෙන් ඔයගොල්ලෝට singular plural ඒ දෙකෙන් charts වෙන වෙනම display කරලා තියෙනවා. මේ lesson එක කැමති වුණොත් like කරන්න, අනිත් කට්ටියත් එක්කත් share කරන්න. notification bell icon උත් click කරන්න. එතකොට තමයි next මම upload කරන video එක ඔයගොල්ලෝට easy බලන්න පුළුවන්. See you guys. These are the words express past tense. Examples: singular, plural, and comparison. Thanks for watching.